பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதத்தில் நான் சந்திக்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் கடந்த மாதங்களெல்லாம் உங்கள் ஒவ்வொருவரையும் அற்புதமாக கிருபையாய் அவர்களை நடத்தி வந்ததை குறித்து நான் கர்த்தருக்குள் மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். இதுவரை உங்களை நடத்திய தேவன் தொடர்ந்து இந்த புதிய மாதத்திலும் உங்களை ஜெயமாய், வெற்றியாய், சுகமாய், ஆரோக்கியமாய் உங்களை நிச்சயமாக அவர் நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மளை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலே கண்ணை வச்சு உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி நம்மை நடத்துகிற ஒரு தேவனை தான் வேதம் நமக்கு காட்டுகிறது. அவர் நம்மை நடத்துகிற தேவன், பாதை காட்டி நடத்துகிற தேவன். இந்த புதிய மாதத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா விதமான காரியத்திலும் அதற்கேற்ற பாதைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி சரியான இடத்திற்கு உங்களை அவர் கொண்டு போய் சேர்ப்பார். தாவீது சொன்னது போல, நேர்த்தியான இடத்தின் பங்கு எனக்கு கிடைத்ததுன்னு தாவீது சொன்னது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் எந்தெந்த காரியத்தெல்லாம் செய்ய நீங்கள் திட்டமிட்டு இருக்கிறீர்களோ அதிலே நேர்த்தியான வழியை உங்களுக்கு காட்டி சிறப்பான பங்கை நீங்கள் அடையும்படி என் தேவன் நிச்சயம் இந்த புதிய மாதத்தில் ஒரு கிருபை தருவார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, சங்கீதம் 34 அதிகாரம் அதில் 19 வசனம் இப்படி சொல்லுகிறது: நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றின் நின்றும் அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்றதை நீங்கள் கவனிக்கணும். அவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். துன்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடல. அந்த துன்பங்கள் நடுவில் நான் உன்னை விடுவிக்கிற கர்த்தரான உனக்கு இருக்கேன்னு அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் கூட என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நான் நிச்சயம் நம்புகிறேன். இந்த மாதம் உங்களுடைய எல்லா துன்பங்களுக்கும் கர்த்தர் சரி கட்டுகிற ஒரு மாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வாழ்க்கையில் எந்த பகுதியிலலாம் நீங்கள் துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்களோ அத்தனை பகுதியிலையும் கர்த்தர் இந்த மாதத்தில், கர்த்தர் இந்த நாட்களில் நிச்சயமாக உங்களை அவர் விடுவிப்பார் என்று நான் நம்புகிறேன். நல்ல சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலேன். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு துன்பம் வராதுன்னு ஆண்டவர் சொல்லலை, நீதிமானுக்கு துன்பங்கள் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த பூமியில் வந்தபோது யோவான் 16 அதிகாரம் அதில் 33 வசனத்தில் இப்படி சொல்கிறாரு: இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. உலகத்தில் நம்ம இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் நமக்கு என்ன உண்டா, உபத்திரவங்கள் உண்டு சொல்லிட்டு சொல்கிறாரு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நாம் எப்படிப்பட்ட தேவனுக்கு பிள்ளையாக இருக்கிறோன்னா, கண் இல்லாத, செவி இல்லாத, ஜீவன் இல்லாத மரங்களுக்கோ கல்லுகளுக்கோ அல்ல, மாறாக ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் ஜெயித்தவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஜெயித்தவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அதனால தான் இந்த நாளில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்னு வசனம் சொல்லுது. உங்களுடைய தகப்பன் ஜெயித்தவரானால் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் ஜெயிப்பீர்கள். ஜெயிப்பதற்கான எல்லா வல்லமையும் அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான், அவனுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. உங்களுடைய வாழ்க்கையில் நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் துன்பங்களை அனுபவிக்கிற இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு ஜெயாளியாய் நிச்சயம் நீங்கள் எழும்புவீர்கள். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நிச்சயம் உங்களோட வாழ்க்கையின் எல்லா துன்பங்கள்லேருந்து அவர் உங்களை விடுதலையாக்க போகிறாருன்னு நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் நம்புறீங்கன்னா சத்தமாக ஒரு ஆமீன் இருக்கிற இடத்துல சொல்லுங்களேன் பார்க்கலாம். சங்கீதக்காரன் சங்கீதம் 31 அதிகாரம் 15 வசனத்தில் இப்படி சொல்கிறாரு: என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆமேன். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நான் சொல்கிறேன், உங்களுடைய காலங்கள், உங்களுடைய வாழ்க்கை அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. சாலமோன் சொன்னது போல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை ஒருவேளை நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கிற ஒரு காலகட்டங்களுடைய கடந்து போய் கொண்டு இருப்பீர்களானால் நான் நிச்சயம் நம்புகிறேன், இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் அந்த காலத்தை மாற்றுகிறார். உங்கள் காலத்திலே ஒரு மாற்றங்கள் உண்டாகிறது. நீங்கள் கடந்து போன பாதையிலே ஒரு மாற்றம் வருகிறது. உங்களுடைய சூழல்களிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. இதுவரை துன்பத்தை கண்ட காலங்களுக்கு பதிலாக இரட்டத்தனையான சமாதானத்தை, இரட்டத்தனையான சந்தோஷத்தை, நிம்மதியை, ஒரு விடுதலையை கர்த்தர் நிச்சயம் இந்த மாதத்தில் கொடுத்து உங்களுடைய காலத்திலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி உங்களை அற்புதமாக, உங்களை ஒரு அடையாளமாக, உங்களை ஒரு ஜெயமாக நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களை நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். தாவீது இப்படியே சொல்லுகிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். இதை கேட்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா. ஒரு ராஜா இதை கேட்கலாமா? ஒரு ராஜா தான் எல்லாரையும் தப்பு வைக்கணும், ஒரு ராஜா தான் எல்லாரையும் விடுதலை ஆக்கணும். ஆனால் அந்த ராஜாவே என்ன சொல்கிறாருன்றதை பாருங்கள், ஆண்டவரே என்னை தப்புவீங்க, என்னை துன்பப்படுத்துகிற கைக்கு என்னை தப்புவீங்க அப்படின்றான். அப்போ இந்த பூமியில் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவனை தப்புவிப்பதற்கு தேவன் ஒருவர் தேவை.
இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் நம்மை தப்புவிக்க, என்னை தப்புவிக்க இந்த தேவனால் மாத்திரமே கூடும், என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய புயத்தினால் அல்ல. ஏன்னா அவர் சொல்கிறார் பாருங்க, சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், ஆனால் நானோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன். இதனுடைய விளைவு என்ன? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். என்னை துன்பப்படுத்த வந்தவர்கள், என்னை பட்சிக்க வந்தவர்கள், என்னை மேற்கொள்ள வந்தவர்கள், என்னை சிறைப்படுத்த வந்தவர்கள் முறிந்து விழுந்தார்கள், ஆனால் நானோ எழுந்து நிமிர்ந்து நான் நிற்கிறேன். தாவீதோட வாழ்க்கையில் ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டாரு, வாழ்க்கையில் யுத்தங்கள் வரும், பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், ஆனால் அதெல்லாம் நம்ம கையில் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் தேவனுடைய கரத்தில் கொடுத்துடணும். ஏன் அப்படின்னா நம் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது, நம் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற எல்லா காலகட்டங்களும் அது உங்கள் கையில் இருக்குதுன்னு நீங்கள் முதல்ல நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் அவர் வச்சிருக்கிறார். அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில பாடுகள், சில துன்பங்கள் வரும்போது நான் சொல்கிறேன், காலங்களை உடைய தேவனை நோக்கி பாருங்கள். உங்கள் பலத்தால் உங்கள் சூழலை மாற்றிடலாம் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. வசனம் சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவின் சிந்தனை என்ன தெரியுமா? மாம்ச சிந்தனை என்ன தெரியுமா? மாம்ச சிந்தனை நான் பார்த்துக்கிறேன்றது தான் மாம்ச சிந்தனை. ஆவின் சிந்தனை என்ன தெரியுமா? நான் அனாதை அல்ல, எனக்கென்று கிரியை செய்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் நான் எதை கேட்டாலும் எனக்கு அதை செய்யக்கூடிய ஒரு தேவனாய் அவர் எனக்கு இருக்கிறார். ஸோ அந்த தேவன் நான் வேதனைப்படவோ, நான் தோல்வி அடையவோ, என்னை அனாதையாவோ அவர் விடமாட்டார். அவர் என் கூட இருந்து எனக்கு பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நம்பி விசுவாசிப்பது தான் ஆவியின் சிந்தை. நான் சொல்கிறேன், இந்த புதிய மாதத்தில் உங்கள் கூட இருக்கிற தேவனை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, என் காலங்களை என் தேவன் தான் வைத்திருக்கிறார். இந்த காலங்கள் நடுவில் சில துன்பங்கள், போராட்டங்கள் வந்தாலும் என் காலத்தை உடைய தேவன் அந்த காலத்தை எனக்கு நன்மையாய் மாற பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமே. ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் எழும்புறதும், திடீர்னு மழை பெய்கிறதும், திருப்பி அந்த சூரியன் மறைகிறதும், இதெல்லாம் நம்ம கையிலே அங்கே இருக்குது. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லியா காலையில் சூரியன் வருது, நீங்கள் சொல்லியா மழைக்காலம் வருது, நீங்கள் சொல்லியா பனிக்காலம் வருது, நீங்கள் சொல்லியா வெயில் காலம் வருது. காலங்கள் நம்முடைய கையில் இல்லை பாருங்களேன். நாம் சொல்லி எதுவும் நடக்கிறதில்ல, அது தானாக நடந்து கொண்டு இருக்கிறது. அது தேவன் எப்படியாய் அதை ஏங்க சொல்லுகிறாரோ அப்படியே அது ஏங்கி கொண்டிருக்கிறது. இதே தான் உங்கள் லைஃப்பும் கூட. உங்கள் லைஃப் உங்கள் கையில் இல்லை. யுவர் லைஃப் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட், யுவர் சீசன் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட், யுவர் சீசன் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட். உங்களுடைய காலங்கள் அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகம் என்ன நம்புதுன்னா, என் காலம் என் கையில் தான் இருக்குது, நான் முயற்சி பண்ணாதான், நான் இப்படி செஞ்சாதான், நான் இப்படி இருந்தால் தான் என் வாழ்க்கையை நான் மாற்றிக்க முடியும், என் சூழலை நான் மாற்ற முடியும். இல்லை 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 இல்லை, நீங்கள் பிரயாசப்படுங்க, உழைங்க, ஓடுங்க, ஒடியாருங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் காலங்கள் உங்கள் கையில் இல்லை, உங்கள் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் நிச்சயம் நம்புகிறேன், உங்களுடைய காலத்தை உடைய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கடந்த நாட்களெல்லாம் நீங்கள் கடந்து போன எல்லா துன்பங்களிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி இந்த புதிய மாதத்தை ஒரு அற்புத மாதமாய், ஒரு அதிசய மாதமாய், ஒரு விடுதலையின் மாதமாய் உங்களுக்கு நிச்சயம் மாற்றுவார் என்று நான் உறுதியாக நான் நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? துன்பங்கள்னு சொன்னாலே பல விதமான துன்பங்கள் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே விதமான துன்பம் இல்லை, ஒரே விதமான பாடு இல்லை, ஒரே விதமான அழுத்தம் இல்லை. பல விதத்தில் துன்பத்தை ஒவ்வொருவரும் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதில் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக துன்பம். ஃபிசிக்கலான்னு சொல்லும்போது உடல் அளவிலே அல்லது மாம்ச ரீதியாக சில துன்பங்கள். அதை மாம்ச ரீதியாக நான் சொல்லும்போது அது சரீரத்தில் ஏற்படுகிற துன்பமாக இருக்கலாம், மனிதர்களால் ஏற்படுகிற துன்பமாக இருக்கலாம், பொருளாதாரத்தால் ஏற்படுகிற துன்பமாக இருக்கலாம். இப்படி பல காரியங்களை சொல்லிகிட்டே போகலாம். பாருங்கள், பைபிளில் கூட இந்த சரீர அளவில், அதாவது உடல் அளவில் சில துன்பங்களை பைபிளில் சில பேர் கடந்து போனாங்க. அப்போஸ்தலர் 16:22 நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படி கட்டளை பெற்று அவர்களை உட்காவலர்களை அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். இதுதான் ஃபிசிக்கலாக ஏற்படுகிற ஒரு துன்பம். பாருங்கள், அந்த நாட்களில் பவுலுக்கும் சீலாவுக்கும் ஏற்பட்ட ஒரு துன்பத்தை பாருங்கள். அவர்களை அடின்னு அடித்த வசனம் சொல்லுது, அநேக அடி அடித்த பின்பு. அநேக அடி அடித்த பிறகு என்னங்க உடம்புல தெம்பு இருக்க போகுது. ஆனால் இது பத்தாதுக்குன்னு சிறைச்சாலைக்காரன்ட்டு அவன் என்ன சொன்னான்னா, போய் சிறைச்சாலையில் வெயிடாக தான் சொன்னான். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, அவங்கள தொழு மரத்தில் கட்டி தொங்க விட்டான்னு சொல்லி போட்டிருக்கு. இன்றைக்கி கூட பாருங்களேன், இன்றைக்கு ஒரு சில நேரத்தில் சில வீடுகளெல்லாம் கூட சொல்லப்போனால் அடிக்கின்ற கணவன்மார்கள், அடிக்கப்படுகிற சில சூழல்கள், உறவுகளால், நண்பர்களால், நான் சொல்கிறேன், ஒரு வேளை ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக, மாம்ச ரீதியாக ஒரு வேளை சில துன்பங்களை நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கிறீங்களா?
இப்படிலாம் சில துன்பங்கள் இருக்குதுங்க. சரிங்களா? உறவுகள் மூலமாக ஏற்படுகிற சில துன்பங்கள், சொந்தங்கள் மூலமாக ஏற்படுகிற சில துன்பங்கள், உடல் ரீதியாய் நான் சொல்லும்போது குடும்ப சண்டைகள், அல்லது சரீர பலவீனங்கள். சில பேருக்கு பாருங்கள் சரீரத்தில் பலவீனம், அது உடல் ரீதியாக ஏற்படுகிற துன்பம். பவுல் சொன்னார் பாருங்க, எனக்குன்னு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, அது அனுதினமும் என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதாக இருந்ததுன்னு சொன்னது போல், எவ்வளோ மருந்து மாத்திரையை போட்டாலும் சுகம் அடையாதபடிக்கு, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சில சரீர வேதனைகள், சில சரீர துன்பங்கள், சில பேருக்கு பொருளாதார துன்பங்கள், சில பேருக்கு பொருளாதாரத்தில் சில கஷ்டம், பாடு, இதெல்லாமே பாருங்களேன், இதெல்லாம் ஒரு வெளியரங்கமான பாடுகள், இதெல்லாம் இந்த வெளியரங்கமான துன்பங்கள். பாருங்கள் பைபிள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் இவர்கள் அநேக அடிகளை வாங்கினது உண்மைதான், இவர்களை கட்டி தொழுமரத்தில் தொங்க விட்டது உண்மைதான். ஆனால் பாருங்கள், அழைத்த ஆண்டவர், தெரிந்து கொண்ட ஆண்டவர் இவர்களை துன்பத்திலேயே வாழ்ந்து மடிந்து போக தேவன் அனுமதிக்கலை, சடிதியாய் இறங்கினார். ஹல்லேலூயா. வசனம் அப்படி தான் போட்டிருக்கு. சடிதியாய் அங்கே ஒரு திருப்பம் ஏற்பட்டது, சடிதியாய் அங்கே ஒரு மாற்றம் ஏற்படுதான். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உலகத்தில் உனக்கு என்ன இருக்குது, உபத்திரம் இருக்குது, உலகத்தில் உபத்திரம் இருக்குது, ஆனால் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நமக்கு என்ன வாக்கு பண்ணினார் இந்த மாதம், நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், ஆனால் அந்த துன்பத்தில் நான் அவனை கைவிடுகிற தேவன் அல்ல, அந்த துன்பத்தின் நடுவில் கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் அப்படிப்பட்ட நிலையிலும் கர்த்தரை அவர்கள் பாடி துதித்தார்கள்னு வசனம் சொல்லுது. நடந்த காரியம் என்ன, கர்த்தர் அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைத்தார், அந்த சிறைச்சாலையின் கட்டுகள் உடைந்து போனது. அந்த இடத்துல தேவன் ஒரு பெரிய விடுதலை அங்கே பவுலுக்கும் சீலாவுக்கும் கொடுத்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. நான் நிச்சயம் நம்புகிறேன், இந்த புதிய மாதத்தில் என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை ஒருவேளை உறவுகளாலே, குடும்பங்களாலே, சரீர ரீதியாய், உடல் ரீதியாய் சில துன்பங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டு இருப்பீர்களானா, நான் நிச்சயம் நம்புகிறேன் கர்த்தர் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட துன்பங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தேவன் தருவார். பொருளாதாரத்தில் ஒரு வேளை சில துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா, வேலை செய்கிற இடத்துல சில துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா, சரீர ரீதியாக வியாதி, பலவீனங்கள், இப்படிப்பட்ட துன்பங்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கா, நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட பலவீனங்கள்லேருந்து, அப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து, அப்படிப்பட்ட தொந்தரவுகளிலிருந்து கர்த்தர் உங்களை நிச்சயம் விடுதலை ஆக்குவார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஏற்படுகிற துன்பம் அது பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக, அதாவது ஃபிசிக்கலாக ஏற்படுகிற துன்பம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேர்பல், அதாவது வார்த்தையினால் ஏற்படுகிற துன்பம், வேர்பல் பெர்சிக்யூஷன், வார்த்தையினால் ஏற்படுகிற துன்பம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்களேன். ஏன்னா இந்த நாட்களில் அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னை இப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க, அவர் என்னை இப்படி பேசுவார்னு நான் நினைக்கவே இல்லை, என்னை இந்த வார்த்தைகள் சொல்லி என்னை திட்டாரு. இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிறவர்கள் அதிகம். அது குடும்பத்துக்குள்ளேயா இருக்கட்டும், அல்லது வெளியே வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கிற உலகம் அதிகமாக பாருங்களேன், அதை என்ன சொல்கிறாங்கன்னா, we are living in a shame cultureன்றாங்க. சரியா? ஒரு அவமானத்தை உண்டு பண்ணுகிற அல்லது ஒரு அவமானங்களால் நிறைந்திருக்கிற ஒரு கலாச்சாரத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறனால இன்றைக்கு பல இடங்களில், அது குடும்பமாக இருக்கட்டும், அது வெளியாக இருக்கட்டும், ஒருத்தனை ஒரு வேலை செய்ய வைக்கிறதுக்கோ, இல்லை ஒருத்தங்கள்ட்டேருந்து ஒரு வேலையை வாங்கிக்கிறதுக்கோ, இல்லை ஒருத்தங்களை ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்ய வைக்கணும்னா அவங்கள வார்த்தையினால் ஏதோ ஒரு அசிங்கப்படுத்தினாதான் இன்னொரு ஆட்களுக்கு அது ஒரு மன ரம்மியமாக, ஒரு மன நிறைவாக இருக்குது பாருங்களேன். ஒருத்தங்கள்ட்ட ஒரு வேலையை வாங்கணுன்னா அதை அசிங்கப்படுத்தி பேசுகிறது, அவங்கள ஒரு மாதிரி உடல் ரீதியாகவோ, இல்லை அவங்களுடைய கேரக்டரை வச்சோ, இல்லை அவங்களுடைய செயல்களை வச்சோ அவங்கள ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்கிறது, இல்லை குற்றப்படுத்துறது, இல்லைனா தப்பாக பேசுகிறது, பின்னாடி பேசுகிறது, சில நேரத்துக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி குடும்பங்களுக்குள்ளே அதிகாரம் செலுத்துகிறேன்ற பேரில் சில தவறுதலான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை பிரயோகிக்கிறது, அவதூறான காரியங்களை பேசுகிறது, நடக்காத காரியங்களை சொல்கிறது, இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளெல்லாம் இந்த நாட்களில் பலர் கடந்து போயிட்டுருக்கிறீங்கள. இதெல்லாம் ஒரு விதமான வார்த்தையினால் ஏற்படுகிற துன்பங்கள். ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட துன்பங்கள் வழியாக நான் செய்யாததை என்னை பார்த்து சொல்லிட்டாங்க, நான் இப்படி இல்லவே இல்லை, ஆனால் என்னை இந்த வார்த்தை சொல்லி என்னை திட்டுறாங்க, இந்த வார்த்தை சொல்லி என்னை பேசுகிறாங்க, இதெல்லாம் என் மனசுக்குள்ள ஒரு பெரிய காயமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒருவேளை அப்படிப்பட்ட காயங்களை, அப்படிப்பட்ட துன்பங்களை, எதுக்கு தான் என்ன எங்கள் வீட்டில் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரில, ஆனால் இந்த வார்த்தையை சொல்லி 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 என்னை பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒருவேளை வார்த்தையினாலே ஒருவேளை நீங்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 5:11 இப்படி சொல்லுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களே ஆனால். நல்லா கவனிங்க, பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால்
ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாத, நீ பாக்கியவானாக இருப்பேன்றார். ஆங்கில வேதம் போட்டிருக்கு, கவலைப்படாத, நீ பிளெஸ்டுன்றார். உங்களை பொய்யா பேசுகிறாங்களா, நீங்கள் செய்யாததை செஞ்சதா ஃப்ரேம் பண்ணுறாங்களா, உங்களை வார்த்தையினாலே துன்புறுத்துகிறார்களா, வார்த்தையினாலே உங்களை அடக்குகிறார்களா, வார்த்தையினால் சில பாரங்களை, சில சோர்வுகளை, சில துன்பங்களை நீங்கள் கடந்து போயிருக்கிறீங்களா? அப்பா இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சோர்ந்து போகாத, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நீ பாக்கியவான், உன் வாழ்க்கை மாறும். இப்படிப்பட்ட துன்பங்களை ஒருவேளை நீங்கள் கடந்து போயிருப்பீர்களானா, கர்த்தர் நிச்சயம் நான் நம்புகிறேன் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட துன்பங்கள்லேருந்து உங்களை தேவன் விடுதலை ஆக்குவார். எந்தெந்த வாய்களெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டதோ, எந்தெந்த வாய்களெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் பொய்யின் வார்த்தைகளை பேசினதோ, உங்களை வெட்கப்படுத்தியதோ, உங்களை அவமானப்படுத்தியதோ, உங்களை அசிங்கப்படுத்தியதோ, அந்த வாய்களுக்கு நடுவே, அந்த சத்தங்களுக்கு நடுவே என் தேவன் உங்கள் தலைகளை இந்த மாதத்தில் நிச்சயம் ஒரு உயர்த்தி வைப்பார். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பைபிளில் கூட பாருங்களேன், அன்னாள் அப்படின்ற ஒரு ஸ்திரீ தன்னுடைய சக்காலத்தி ஆகிய பெண்ணினால் நிமித்தம் குழந்தை இல்லாததுனால அநேக துன்பத்தை அவள் கடந்து போகிறாள். ஒவ்வொரு ஆண்டும் அவள் பேசுகிற சில வார்த்தைகளின் நிமித்தம், பெண்ணினாளுடைய வார்த்தைகளின் நிமித்தம் இந்த அன்னாள் பல துக்கங்களை கடந்து போய் மனக்லேசம் அடைந்து வசனம் சொல்லுது, அவள் தேவனுடைய பாதத்தில் அதை ஊற்றிவிட்டாள். நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலங்களை உடைய கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம சொன்னோமே, என் காலங்களுடைய கரத்தில் இருக்குதுன்னு சொன்னோமே, இந்த காலத்தை உடைய கர்த்தர் அன்னாளின் காலத்தை மாற்றினார். வசனம் சொல்லுகிறது, தேவன் இந்த அன்னாளுக்கு சாமுவேல்ங்கிற ஒரு பிள்ளையை கொடுத்தார். சாமுவேலை மாத்திரமல்ல, சாமுவேலோடு கூட சேர்த்து அதற்கு பிறகு அன்னாளுக்கும் ஏராளமான பிள்ளைகளை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. இந்த சாமுவேலை கொடுத்தாரு, அவன் லேட்டாக பிறந்தவன் தான். ஆனால் லேட்டாக தான் இந்த அன்னாளுக்கு குழந்தை பிறந்துச்சு. ஆனால் லேட்டாக பிறந்தாலும் ஆண்டவர் கொடுத்த இந்த பிள்ளை இருக்கே, அது சாதாரண பிள்ளை இல்லை. பெனினாவோட பிள்ளைங்க என்ன செஞ்சாங்கன்னு பைபிளில் ரெக்கார்டு இல்லை. ஆனால் அந்த சாமுவேல் எப்படிப்பட்டது தெரியுமா, எப்படிப்பட்ட ஆளாக தெரியுமா இருந்தார்? வசனம் சொல்லுது, அந்த நாட்களுக்கு பெரிய தீர்க்கதரிசியாய் தேவன் எழுப்பினவர் தான் இந்த சாமுவேல். வசனம் சொல்கிறது, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேலை போல் ஒரு தீர்க்கதரிசி முன்னும் இருந்ததில்லை பின்னும் இருந்ததில்லைன்னு வசனம் சொல்லுது. அப்போ பாருங்கள், அண்ணாளுடைய வாழ்க்கையில் அவள் ஒரு சில துன்பங்களை கடந்து போனது உண்மைதான். அதாவது வார்த்தையினாலே சில துன்பங்களை கடந்து போனது உண்மைதான். ஆனால் இந்த துன்பத்தை அண்ணால் மாத்திரம் கடந்து போல, இந்த துன்பத்தை ஆண்டவரும் கண்டு பார்த்து கொண்டு தான் இருந்தார். வசனம் சொல்கிறது, இவள் மன கிளேசமடைந்து ஆண்டுடைய பாதத்தில் தன்னுடைய துன்பங்களை, தான் அனுபவிக்கிற எல்லா துன்பங்களையும் அப்பாவோட சமூகத்தில் அவள் ஊற்றின போது வசனம் சொல்கிறது, அவள் கடந்து போன அந்த துன்பத்தை அவளுடைய வாழ்க்கையை அவர் ஆண்டவர் மாற்றி, தேவன் அவளுக்கு எப்படி ஒரு அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற ஒரு பாக்கியத்தை, தேசத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு சுதந்திரத்தை பெரும்படியாய் தேவன் கிருபை செய்தாரோ. நான் சொல்கிறேன், உங்களை நிந்திக்கிற வாய், உங்களை துன்பப்படுத்துகிற வாய், உங்களை குற்றப்படுத்துகிற வாய், உங்களை குறை சொல்லுகிற வாய் நடுவிலெல்லாம் உங்களை நான் சொல்கிறேன், உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய அற்புதத்தை, உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய அதிசயத்தை, உயர்வை கர்த்தரை தந்து திருப்பி நினச்சா கூட வாயை திறந்து உங்களை குற்றப்படுத்த முடியாத இடத்துக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை உயர்த்தி நிறுத்துவார். இந்த நாட்களில் உங்களை அப்படிப்பட்ட உயர்வுக்கு நேரம் என் தேவன் உங்களை கொண்டு போவார் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? வார்த்தையினாலே சில அழுத்தங்களை நீங்கள் கடந்து போனீங்கன்னா நான் நிச்சயம் நம்புகிறேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட சூழலிலிருந்து உங்களை நிச்சயம் அவர் விடுதலை ஆக்குவார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமேன். நிச்சயமாக உங்களை அவர் நடத்துவார். மூன்றாவது நான் சொல்லணும் அப்படின்னா, ஆவிக்குரிய துன்பங்கள், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள். பொதுவாகவே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் மனுஷன் நினைக்கிறதுலேருந்து வெளியே வாங்க. ஆண்டவர் சொன்னார், நம்மை இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்ம எடுத்து அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். நாம் பார்க்குற உலகம் மட்டும் இன்றைக்கி நம்மளை சுற்றி இல்லை. நாம் பார்க்க முடியாத ஒரு உலகம் நம்மை சுற்றி இருக்கிறது. காணக்கூடாத ஒரு உலகத்திலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரியா? காணக்கூடிய உலகத்திலே நாம் இருந்தாலும் காணக்கூடாத ஒரு உலகம் நம்மை சுற்றி இருக்கிறது. அந்த உலகத்தை தான் ஆவியின் உலகம் என்று நாம் அழைக்கிறோம். ஹல்லேலூயா. we are living in a spirit dominated world. ஆவிகள் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு உலகத்தில் தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். we are living in a spirit dominated world. இப்போ நம்ம லைஃப்பில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் மனுஷனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, மனுஷன் இல்லை. ஏன்னா எபேசியர் 6:12 பவுல் இப்படி சொல்கிறாரு, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நல்லா கவனிங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டங்கள் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற எல்லா துன்பங்களுக்கும் காரணம் மனுஷனான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, மனுஷன் கிடையாது. இந்த மனுஷனை பயன்படுத்துகிற ஆவி, இந்த மனுஷனுக்கு பின்னாடி கிரியை செய்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ், இதுதான் காரணம். இந்த இருளின் ராஜ்யத்தின் கிரியைகள்,
இதுதான் இன்றைக்கி பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் உங்களை துன்பத்துக்கு நிறைய நடத்தி கொண்டு போகிற ஒரு வல்லமையாக அது இருக்கிறது. பல நேரத்தில் இதை குறித்த வெளிச்சம் நமக்கு இல்லாததுனால பிசாசு இன்றைக்கி பல பேரோட வாழ்க்கையில் துன்பத்தை ஏற்படுத்தி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் நினச்சிக்கிறீங்க என் முன்னாடி இருக்கிற ஆள் தான் என் வாழ்க்கையில் நான் கடந்து போகிற இந்த பிரச்சனைக்கு காரணம், என் வாழ்க்கையில் நான் கடந்து போகிற இந்த துன்பத்துக்கு காரணமே இவர் தான், இவர் சரியில்லை, அவர் சரியில்லை. இல்லை 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 இல்லை, உங்களை முன்பதாக இருக்கிற மனுஷங்கள்கிட்ட பிரச்சனை கிடையாது. அவங்களில் உங்கள் பிரச்சனை அவங்கள பயன்படுத்துகிற ஆவி, அவங்க இடம் கொடுக்குற அந்த ஆவி அவங்கள பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகளை கொண்டு வருது. அதனால தான் பவுலுங்க தெளிவாக எழுதுறாரு, உனக்கு பிரச்சனை மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் இல்லை. நான் முன்னாடி சொன்னேனே, ஃபிசிக்கல் பர்சிக்யூஷன், வேர்பல் பர்சிக்யூஷன், அதாவது சரீர அளவில் உடல் அளவில் ஏற்படுகிற சில துன்பங்கள், வார்த்தையினாலே ஏற்படுகிற சில துன்பங்கள்லாம் நான் சொன்னேன்ல. இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் மனுஷன், இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் அவர் என்னை இப்படி பேசுனதுனால தான், அவங்க என்னை இப்படி பேசுனதுனால தான், அவர் என்னை இப்படி அடித்ததுனால தான், அவர் எனக்கு இப்படி பண்ணதுனால தான் அப்படின்னு சொல்லி பல நேரத்தில் நாம் பார்க்குறது யார் நம்மளை இப்படி நடத்துகிறாங்களோ, யார் நம்மளை அப்படி பேசுகிறாங்களோ அவங்க தான் பிரச்சனை நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, அவங்க இல்லைங்க பிரச்சனை. ஒரு வேளை அவங்க பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் அவங்கள பிரச்சனைக்குரியவங்களாக அவங்கள நம்மக்கிட்ட மாற்றுறது, அவங்கள பிரச்சனையாக நமக்கு பயன்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இடம் கொடுக்குற அல்லது அவங்களை ஆளுகிற ஒரு ஆவி, ஒரு விழுந்து போன ஆவி, ஒரு இருளின் ராஜ்யத்தின் கிரியை. சரிங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா வசனத்தில் எழுதுறத பாருங்க, உனக்கு மாம்சத்தோடையோ ரத்தத்தோடையோ உனக்கு பிரச்சனை இல்லை, மாறா உனக்கு எதோட பிரச்சனை இருக்குன்னா இப்பிரபஞ்சத்தின் அந்தகார இருளின் லோகாதிபதியோடும் வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஸோ தேர் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. வாழ்க்கையில் நம்ம சில காரியத்தை எடுத்து வைக்கலான்னு போகும்போது அதில் தோல்வியை உட்புகுத்துகிற ஆவி, தரித்திரத்தை உண்டு பண்ணுகிற ஆவி, வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவி, சோர்வை உண்டு பண்ணுகிற ஆவி, மனத்தாங்கலை ஏற்படுத்துகிற ஒரு ஆவி, மனசோர்வு அடைய செய்கிற ஆவி, இப்படிலாம் பாருங்கள். there are many spirits that try to oppress you. அநேக ஆவிகள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நமக்கு பின்னாடி எதுக்கு கிரியேட் செய்யுதுன்னா, நம்மளை அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கும், நம்மளை துன்பப்படுத்துறதுக்கும், நம்மளை ஒரு போராட்ட நிலையில் நம்ம வாழ்க்கையை வைக்கிறதுக்குமே இது கிரியேட் செய்துகிட்டு இருக்கு. அதனால தான் பைபிளில் பாருங்கள் வசனம் இருக்குது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஏன் இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலேயே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்றார். பி ஸ்ட்ரென்தன்ட் இன் த லார்ட் அப்படின்றார். கர்த்தருக்குள்ளே நீ பலப்படு. ஏன் நீ பலனாக இருக்கணும் அப்படின்னா, நீ பலனாக இருந்தால் தான் நீ எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவன் யுத்தத்துக்கு வருகிறான்னா அவனை எதிர்த்து நிற்கணும்னா நமக்கு பலன் தேவை. இப்போ இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்க, நமக்கு பிரச்சனை வெறும் மனுஷனோட இருக்குன்னு நினச்சிக்காத, உன் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவியோட, உன் கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தோட உனக்கு ஒரு யுத்தம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது. அந்த யுத்தத்தை நீ ஜெயிக்கணும் அப்படின்னா நீ கர்த்தரிலும் ஒரு சத்தத்தின் வல்லமையிலும் நீ பலப்படு. கர்த்தரில் ஒரு சத்தத்தின் வல்லமையிலும் பலப்படுறதுனா என்ன? தொடர்ந்து அந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது பல காரியங்கள் எழுதுறார். சத்தியத்தை கட்டிக்கோ, நீதியை தரிச்சுக்கோ, ரட்சிப்பை வச்சுக்கோ, விசுவாசத்தை வச்சுக்கோ, வசனத்தை எடுத்துக்கோ, பல காரியங்களை சொல்கிறாரு பாருங்கள். இதெல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆயுதங்கள். இந்த ஆவிக்குரிய உலகத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கு தேவன் தந்திருக்கிற ஆயுதம் தான் சத்தியம். அந்த ஆயுதம் தான் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பு. அந்த ஆயுதம் தான் சிலுவையில் அவர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தியிருக்கிற நீதி. விசுவாசம் ஒரு ஆயுதம், தேவ வசனம் ஒரு ஆயுதம். இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும்போது நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற எல்லா ஆவிக்குரிய துன்பங்களிலிருந்தும் ஒரு விடுதலையை, ஒரு ஜெயத்தை நிச்சயமாக என் தேவன் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நல்லா சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தில் நீங்கள் ஃபிசிக்கலாக கடந்து போகிற சில துன்பங்கள், வேர்பலாக வார்த்தையினாலே நீங்கள் சந்தித்த சில துன்பங்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போன சில துன்பங்கள், இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை. மென்டலி மன அளவில் சில பேர் துன்பங்களை கடந்து போகிறாங்க. சோஷியலாக சில பேர் உலகத்தை, அதாவது சமுதாயத்தால் சில துன்பங்களை கடந்து போகிறாங்க. ஃபினான்ஷியலாக சில துன்பங்களை கடந்து போகிறீங்க. இப்படி பலவித துன்பங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போயிட்டுருக்கிறீங்க. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா துன்பங்களிலிருந்தும் ஒரு விடுதலை அவர் தருவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னுடன் இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்மீது பற்றாதுன்றார். அது உன் மேலே பற்றாது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கா அப்படிங்க கேட்டிங்கன்னா ரெண்டுமே நடந்திருக்குதுங்க. தண்ணீர் மேலே நடந்தபோது மூழ்கி போகாத நிலை நடந்திருக்கு. அக்கினி ஜுவாலைக்குள்ளே போன போது அது மேலே பற்றாத அனுபவம் பைபிளில் இருக்குது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரம், எப்படி போகிறது வழி இல்லை. பின்னாடி பார்த்தா பார்வோன் பட கர்த்தர் அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அந்த தண்ணீரின் நடுவே அவளை நடக்க பண்ணினார். ஒரு சொட்டு தண்ணி கூட அவங்க மேலே படலை.
ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலை உன் மீது பற்றாதுன்னு நடந்துச்சா பைபிள்னு கேட்டிங்கன்னா நடந்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கொண்டு போய் எரிகிற அக்கினி சூழல்களில் போட்டபோது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முடி கருகி போகவில்லை, அவர்களுடைய உடை கருகி போகவில்லை, அவங்க மேலே ஒரு தீயின் வாசனை கூட இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துன்பத்தின் நடுவில் 4வது நபராய் அங்கு தேவன் இறங்கி நின்றார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்ன செங்கடல், பின்னாடி பார்வோன் பட, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான அனுபவங்கள் நடுவில், இப்படிப்பட்ட துன்பமான அனுபவத்தின் நடுவில் கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி ஒரு வழியை உண்டு பண்ணி அவர்களை எப்படி அதை கடக்க பண்ணினாரோ, நான் நிச்சயம் சொல்கிறேன் இந்த மாதத்துலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் கடந்து போகிற எல்லா துன்பத்தின் நடுவே தேவன் உங்களுக்கென்று இறங்கி, தேவன் உங்கள் சார்பிலே அவர் செயல்பட்டு, இங்கே வசனத்தில் அவர் சொன்னது போல், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னுடன் இருப்பேன். ஹல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் மீது பற்றாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதெல்லாம் எப்படிங்க நடக்காது? அக்கினியில் போனால் அது எப்படிங்க மேலே பத்தாது? தண்ணியில் போனால் அது எப்படிங்க நம்மளை மூழ்கடிக்காதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, நான் உன்னுடன் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னுடன் இருப்பேன். ஐ வில் பி வித் யூ. இந்த மாதத்தில் உங்களை பார்த்து அப்பா சொல்கிற வார்த்தை தான், மகனே நான் உன் கூட இருக்கேன்டா, நான் உன் கூட இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன், மகளே நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், உன் கண்ணீரை நான் தொடப்பேன், உன் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உனக்கு நான் தருவேன். காரணம் நான் உன்னோட இருக்கிறேன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றார் ஆண்டவர். அவர் உங்களோட கூட இருப்பார். இது வரைக்கும் இல்லையா? இது வரைக்கும் இருந்தார், இனியும் தொடர்ந்து அவர் இருப்பார். ஹல்லேலூயா. இத்தனை பேர் நம்புறீங்க? சங்கீதம் 34 பாருங்களேன், தாவீது சொல்கிறாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயங்களிலிருந்தும் என்னை அவர் விடுவித்தார். பயங்களிலிருந்து என்னை விடுவித்தார். ஏன் பயத்திலிருந்து விடுதலை ஆக்கணும்? இந்த துன்பங்கள் வரும்போதெல்லாம், அதாவது சரீர ரீதியாக ஒரு துன்பம் வந்துச்சுன்னா, வார்த்தையினால் ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறீங்கன்னா, இந்த ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு துன்பங்கள் நமக்கு வருதுன்னா பாருங்களேன், என்ன நடக்குதுன்னே நமக்கு புரியாது. ஏன்டா அப்படி நம்மளை சித்திரவாதப்படுத்துகிறாங்க, ஏன்டா என் சரீரத்தில் இந்த பலவீனம், நான் செத்துருவேனோ, இதே துன்பம் என் வாழ்க்கை முழுக்க நீடிச்சிடுமோ, இந்த பொருளாதார பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வர முடியாதோ, இந்த பிசாசு என் வாழ்க்கையை இப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவானோ, இப்படி என்னை பேசியே என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போயிடுமோ. மனுஷங்களுக்கு வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயங்கள், அழுத்தங்கள், துன்பங்களை கடந்து, அதாவது துன்பத்தின் வழியாக கடந்து போகிறவங்கள பாருங்கள், ரொம்ப பயப்படுவாங்க, ஏதோ ஒரு அழுத்தத்திலேயே எப்போதும் இருப்பாங்க. தாவீது சொல்கிற வார்த்தையை கவனிங்க, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயங்களிலிருந்து என்னை அவர் விடுதலை ஆக்கினார். நான் நிச்சயம் நம்புகிறேன், இந்த மாதம் உங்களுடைய பயத்தை நீங்கள் மேற்கொள்ளுகிற ஒரு மாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய எல்லா அழுத்தங்களிலிருந்து நீங்கள் வெற்றி நடை போடுகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா உங்கள் துன்பங்கள் மாறப்போகுது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த பூமிக்கு வந்தபோது, இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை நான் தரேன் தான் அவர் சொன்னார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தான் பைபிளில் வசனம் இருக்குது. நான் நிச்சயம் நம்புகிறேன், உங்களுடைய துக்கம் இந்த மாதத்தில் அது சந்தோஷமாய் மாறப்போகிறது. உங்களுடைய துக்கத்திலிருந்து தேவன் ஒரு நிரந்தர விடுதலையை நிச்சயம் உங்களுக்கு தரப்போகிறார். வாழ்க்கையில் எங்கெல்லாம் நீங்கள் பாடுகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் அனுபவித்து கொண்டிருந்தீங்களோ அத்தனை எல்லைகள் இருந்தும் விடுதலையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை விடுதலையாக்கி ஒரு ஜெயமுள்ள ஒரு ஓட்டத்தை, ஒரு வெற்றிகரமான ஒரு ஓட்டத்தை இந்த மாதத்தில் நிச்சயம் உங்களுக்கு தருவார். நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகம், ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த மாதத்தில் உங்களை அவர் விடுதலையாக்கி ஒரு ஜெயத்தோட, ஒரு வெற்றியோட, சுகத்தோட, ஆரோக்கியத்தோட, நிம்மதியோட, சமாதானத்தோட, சந்தோஷத்தோட உங்களுடைய குடும்ப வாழ்வியில், உங்கள் கையின் பிரயாசத்தில், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எல்லாவற்றிலும் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராய் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு போவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா இருக்கிற இடத்துலையே ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபிக்கும்போது நான் உறுதியாக நம்புகிறேன், இதை கேட்குற இடத்துல தேவ பிரசன்னம் உங்களை தொடப்போது. உடைய வாழ்க்கை நீங்கள் கடந்து போகிற எல்லா துக்கத்திலிருந்தும் என் கர்த்தர் ஒரு நிரந்தர விடுதலையை இந்த மாதம் உங்களுக்கு அவர் தருவார் என்று நான் நம்புகிறேன். கண்களை மூடுறீங்களா? ஜெபிக்கட்டுமா? விசுவாசிக்கிறீங்களா? நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் நீங்கள் நம்புறீங்களா? ஒரு விஷயம் என்னோட கூட கண்களை மூடி, அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நன்றி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கூட அப்பா, இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சொன்னீர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நீர் சொன்னீர். இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எவ்வித துக்கங்கள் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, வார்த்தையினால் ஆண்டவரே, உடல் ரீதியாய், சரீர அளவில், ஆண்டவரே, உறவுகளாலே,
ஆண்டவரே பொருளாதாரத்திலே ஆண்டவரே அப்பா இன்னும் பலதரப்பட்ட காரியங்கள் சிந்தையினாலே ஆண்டவரே மனதிலே ஆண்டவரே எப்படிப்பட்ட துக்கங்கள் வழியாலாம் அவங்க பிள்ளைங்க கடந்து போயிட்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக ஆண்டவரே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி காலத்தை உடைய கர்த்தர், எங்கள் காலத்தை உமது கரத்திலே உடைய கர்த்தர் இயேசுவின் நாமத்திலே உமது பிள்ளைகள் ஆண்டவரே துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக ஆண்டவரே இரட்டத்தனையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் விடுதலையும் இந்த மாதத்தில் நீர் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இப்போதே பலவீனங்கள் நீங்குவதாக. ஒரு விஷயம் என்னோடு கூட உங்கள் சரீரத்தில் எங்கே பலவீனம் இருக்கோ அங்கே கையை வைங்க. கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் ஒரு அற்புதத்தை உங்கள் சரீரத்தில் அவர் செய்வார். இயேசுவின் நாமத்தினால் என்னை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். சரீரத்திலே ஆண்டவரே எந்த பகுதியில் இப்போது பலவீனம் காணப்பட்டாலும் உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்போதே இந்த சரீரத்தை தொடுவதாக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையின் வல்லமை இப்போதே இறங்கி கிரியை செய்வதாக. சரீரத்தில் பலவீனத்தால் ஏற்படுகிற அந்த துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வருவதாக. பலவீனமே உன் கரத்தை இயேசுவின் நாமத்தினால எட்டு. இனி உமது பிள்ளையுடைய சரீரத்தில் நீ பலவீனப்படுத்த அனுமதி இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே கிட்னி ஃபெயிலியரோட அதை பார்த்துட்டு இருப்பாங்களே, ஆனால் புது கிட்னிஸ் உண்டாவதாக. கிட்னியில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், சிந்தையில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், சரீர உறுப்புகளில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், அதனாலும் உமது பிள்ளைகளுக்கு உண்டாகிற சில துன்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஓ டாடி ஐ ஸ்பீக் எ டெலிவரன்ஸ் ரைட் நவ், ஐ ஸ்பீக் எ ஹீலிங் ரைட் நவ். இப்போதே இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு சுகம் உண்டாவதாக ஆண்டவரே, ஒரு மாற்றம் உண்டாவதாக. ஓ இல்லாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் சிருஷ்டிக்கப்படுவதாக, பழுதடைந்த உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் மறுசீரமைக்கப்படுவதாக, இரத்த ஓட்டங்கள் சீரடைவதாக, சரீரத்தில் ஒரு பூரண சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே பொருளாதாரத்தினாலே ஒரு சில துன்பங்களை கடந்து போய் கொண்டிருப்பார்களே, ஆனால் ஆண்டவரே இப்போதே இந்த விடுதலையின் கரம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா உயர்வான ஆண்டவரே கதவுகள் உமது பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அனுகூலமான வாசல்கள் உண்டாவதாக. தொழிலிலே ஒரு முன்னேற்றம் உண்டாவதாக. கையின் பிரயாசங்கள் விருத்தி அடைவதாக. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே உமது பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்ப்பதாக. பொருளாதார துன்பங்களில் இருந்து உமது பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்திலே உண்டாவதாக. குடும்பத்திலே ஆண்டவரே அப்பா புரிந்து கொள்ளாத சில நபர்களால் ஆண்டவரே அப்பா ஏற்றுக்கொள்ளாத சில நபர்களால் ஆண்டவரே வார்த்தையினாலோ ஆண்டவரே உடல் ரீதியாகவோ ஒருவேளை ஆண்டவரே குடும்பத்திலே ஒருவேளை ஆண்டவரே சில துன்பங்களை உமது பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் வேலை செய்கிற இடத்துல ஒருவேளை வார்த்தையினாலே ஒரு சில அழுத்தங்களை துன்பத்தை பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே வெட்கப்படுத்துகிற துன்பப்படுத்துகிற குற்றப்படுத்துகிற அந்த சத்தத்தின் நடுவே இந்த மாதிரி உங்க பிள்ளையோட தலைகளை நீங்க உயர்த்துங்க நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தலையை உயர பண்ணுகிற கர்த்தர், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இப்போது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு ஓ ஹல்லேலூயா அவர் என்னை உயர்த்தினார். ஆண்டவரே நீங்கள் தீமை செய்ய நினைச்சிங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு அதை நன்மையாக மாற பண்ணினார்னு சொல்லி ஆண்டவரே அன்றைக்கு அப்பா யோசேப்பு சொன்னது போல இந்த பிள்ளைகள் என்னென்ன தீமையை கடந்து போகிறார்களோ அத்தனை தீமையும் இந்த பிள்ளைகளுக்கு நன்மையாய் மாறுவதாக. அத்தனை தீமையும் இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புத சாட்சியாய் மாறுவதாக. ஆண்டவரே அப்பா ஒருவேளை ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை பிசாசு கிரியை செய்வானே, ஆனா இயேசுவின் நாமத்தில் இருளின் ஆதிக்கமே அந்தகார லோகாதிபதியே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், உன் கரத்தை இயேசுவின் நாமத்தில் எட்டு. இந்த பிள்ளைக்குள்ள கிரியை செய்வதற்கு உனக்கு அனுமதி இல்லை, இந்த குடும்பத்துக்குள்ள கிரியை செய்யறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை. ஓ ஹல்லேலூயா இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில் நீ கிரியை செய்வதற்கு அனுமதி இல்லை. உன்னுடைய எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்போதே செயலற்று போவதாக. ஓ I rebuke you in the name of Jesus. I curse you right now. ஓ ஹல்லேலூயா உடைய தலை ஏற்கனவே சிலுவையில் நசுக்கப்பட்டு விட்டது. உடைய தலை ஏற்கனவே சிலுவையில் நசுக்கப்பட்டு விட்டது. உன்னுடைய எல்லா வல்லமையையும் இயேசு என்றைக்கோ சிலுவையில் உரிந்து விட்டார். உன்னை வெளியரங்கமான கோலமாக்கி விட்டார். நீ ஒருவரை ஒரு பிள்ளையை கூட ஏமாத்துறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை. இயேசுவின் நாமத்தில் வஞ்சிக்கிற ஆவியை ஓ ஹல்லேலூயா உன் கரத்தை எட்டு இயேசுவின் நாமத்தினால ஒரு பூரண விடுதலை சிந்தையிலே ஆத்துமாவிலே சரீரத்திலே உண்டாவதாக. அவையனவரே நீர் இதை தருகிறதற்காக நன்றி நன்றி நன்றி. இந்த மாதத்தில் என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே துன்பத்தின் நடுவிலே ஆண்டவரே அற்புதத்தை காணுகிற ஒரு மாதமாய், ஜெயத்தை காணுகிற ஒரு மாதமாய், வலியை காண்கிற ஒரு மாதமாய், ஓ ஹல்லேலூயா மேன்மையை காணுகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் இயேசுவின் நாமத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். பலுகவும் பெருகவும் செய்வீராக. நீ தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு நான் இருப்பேன்,
நீ அக்கினி ஜுவாலையை நீ கடந்து போகும்போது நான் உன்னோடு இருப்பேன், அவைகள் உன் மீது பற்றாது என்று சொன்ன கர்த்தர் உமது பிள்ளைகளோடு நீர் இருந்து ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா துன்பத்தின் நடுவில் நீ அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரே ஜெயமாய் நீர் இந்த மாதம் அவர்களை நடத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இவ்வளவு நேரம் என்னோடு கூட இணைந்து இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்க போகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். நிச்சயம் நம்புகிறேன் இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார் நான் நம்புகிறேன். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்தை நினைத்து அது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையும் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அது வெறுமையான இடத்துக்கு திரும்பாதுன்னு தான் அவர் எழுதி வச்சிருக்கிறார். நான் நிச்சயம் நம்புகிறேன் இந்த மாதத்தில் உன் துன்பத்திலிருந்து ஒன்று விடுதலையாக்குறேன்னு கர்த்தர் ஒரு வார்த்தையை உன்னை நோக்கி அனுப்பியிருக்கிறாருன்னா இந்த மாதம் உங்களுடைய துன்பங்களுக்கு ஆண்டவர் ஒரு சரி கட்டுகிற ஒரு மாதம், உங்களுடைய எல்லா துன்பங்களுக்கும் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற ஒரு மாதம் நான் நம்புகிறேன். நீங்கள் விசுவாசினா தேவனுடைய மகிமை இந்த மாதத்தில் பார்ப்பீங்க. அடுத்த 30 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புத நாட்களாக அது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களோட பேசியிருக்கிறாருன்றதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இந்த ஊழியத்துக்கு நீங்கள் விதைங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் விதைங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கனப்படுத்தி விதைக்கும் போது அதற்கேற்ற அறுவடை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். என் தேவன் உங்களை ஒருபோதும் வெறுமையாக உங்களை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் தான் சொல்லியிருக்கிறார். அதனால் ஆண்டவரை கனம் பண்ணுங்க, பெரிய அறுவடை அருங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதத்துலேயும் உங்களை அற்புதமாக அடையாளமாக நீங்கள் இருக்கிற பகுதியில் உங்களை நிறுத்துவார் நான் நம்புகிறேன். இளைப்பாறலோடு இந்த புதிய மாதத்தை துவங்குங்க. அந்த நல்ல தேவன் அவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார்.